ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத். சிவஸ்ரீ ஜோதிடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஆகஸ்ட் மாத பலன்கள் பார்க்கலாம். இந்த மாத கிரக நிலைகள்னு பார்க்கும்போது மிதுனத்தில் செவ்வாய் பகவான், கடகத்தில் புதன் பகவான், குரு பகவான், சிம்மத்தில் சூரிய பகவான், கேது பகவான், கன்னியில் சுக்கிர பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான். சூரிய பகவான் 17ஆம் தேதி கடக வீட்டிலிருந்து சிம்ம வீட்டுக்கு பயிற்சியாராரு. சோ ஆவணி மாதம் பிறக்குது. சூரிய பகவானுக்கு இது ஆட்சி வீடு. இந்த மாதத்தின் விசேஷ தினங்கள் என்னென்னு பார்த்தா, ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி ஆடி 18 ஆடி பெருக்கு தினம், அதாவது தொட்டதெல்லாம் துலங்கும் தினம். ஜென்ரலா ஆடி மாதம் எதுவுமே நல்ல விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லி பெரியவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த ஆடி 18க்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு. நம்ம என்ன பண்ணணும்னு நினைச்சாலும் இந்த ஆடி 18ல பண்ணலாம். திருமணம் தவிர புதுசா ஒரு ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணணுமா, தாராளமா பண்ணலாம். தங்க நகைகள் வாங்கணுமா, தாராளமா வாங்கலாம். நம்ம வீடு நிறைஞ்சிருக்கணும்னா மங்கள பொருட்களான மளிகை சாமான்கள்ல வாங்கக்கூடிய உப்பு, மஞ்சத்தூள், அரிசி, பருப்பு வகைகள், உணவு பொருட்களுக்கு வீட்டுல தடையில்லாத நிலை கிடைக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க தங்கம் வாங்கலாம், புத்தாடைகள் வாங்கலாம், புதுசா ஒரு ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், வண்டி வாகனங்கள் வாங்கலாம். நம்ம என்ன பண்ணாலும் அடுத்தடுத்து பெருக்கக்கூடிய பொருட்கள், சுப பொருட்கள் தாராளமா வாங்கலாம். சுமங்கலி பெண்கள் அவங்களுடைய மஞ்சள் சரடு, தாலி கயிறு மாற்றக்கூடிய சுப நாள் கூட. மிக முக்கிய தினமா விவசாயிகளுக்கு நன்றி சொல்றதும், மனிதர்கள் உயிர் வாழ தேவையான காவிரி தாய்க்கு நன்றி சொல்லும் தினமா தான் இந்த ஆடிப்பெருக்கு தினம் அமைஞ்சிருக்கு. நம்ம வீட்டுல பெண் தெய்வங்களை வணங்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான நாள்னு சொல்லலாம். இந்த ஆடிப்பெருக்கு தினத்துல உலக மக்கள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியா இருக்கணும்னு நம்மளும் சேர்ந்து பிரார்த்தனை செய்யலாம். ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி ஆடி அமாவாசை தினம். முக்கியமான அமாவாசைகள்ல ஆடி அமாவாசையும் ஒன்று. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடிய முக்கியமான தினம் ஆடி அமாவாசை. அதே ஆகஸ்ட் 12ஆம் தேதி சூரிய கிரகணமும் அமைஞ்சிருக்கு. ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி ஆடி பூரம். ஆண்டாள் பிறந்தது, அம்பிகை பிறந்தது, உலகையாளும் தாய்க்கு வளைகாப்பு செய்யக்கூடிய தினம் ஆடிப்பூரம். ரொம்ப நாள் திருமணம் தடைப்பட்டு இருக்கா, ரொம்ப நாள் குழந்தை பாக்கியம் தடைப்படுதா, இந்த தினத்துல அம்பாளை போய் தரிசிச்சுட்டு வந்தா பரிபூர்ண அருள் கிடைக்குங்கிறது ஐதீகம். ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினம். நாடு முழுக்க உள்ள அத்தனை இந்தியர்களுக்கும் சிவஸ்ரீ ஜோதிடம் சார்பாக சுதந்திர தின வாழ்த்துக்கள். ஆகஸ்ட் 16ஆம் தேதி நாக சதுர்த்தி. ஆகஸ்ட் 17ஆம் தேதி கருட பஞ்சமி, நாகபஞ்சமி. இந்த நாகபஞ்சமியில என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னா, ராகு கேதுக்களுக்குள்ளேயே நம்மளுடைய ஜாதக கட்டங்கள்ல எல்லா கிரகங்களும் அடங்கி இருக்கும். சோ அப்படி ராகு கேதுக்களுக்குள்ளேயே அத்தனை கிரகங்களும் அடங்கியிருந்தா கால சர்ப்ப தோஷம். அத்தனை கிரகங்களும் வெளியில, ராகு கேது அச்சுக்கு வெளியில இருந்தா கால சர்ப்ப யோக ஜாதகம்னு சொல்லுவோம். சோ அப்படி இருக்கக்கூடிய ஜாதகர்கள் இந்த நாக பஞ்சமி அன்னைக்கு நாகங்கள் வழிபடுறது ரொம்ப சிறப்பு. 21ஆம் தேதி வரலட்சுமி விரதம். அத்தனை சுமங்கலி பெண்களும் தங்களுடைய கணவரின் ஆயுளுக்காக நடத்தக்கூடிய பூஜை தினம் வரலட்சுமி விரதம். 26ஆம் தேதி ஓணம் பண்டிகை. அதே 26ஆம் தேதி மிலாடி நபி பண்டிகை. 27ஆம் தேதி ஆவணி அவிட்ட தினமும் இந்த மாதத்திற்கான பௌர்ணமி தினமும் அமைஞ்சிருக்கு. இந்த மாதம் முழுக்க முழுக்க நமக்கு இறை அருள் சூழ்ந்திருக்கு. இந்த ஆடி மாதம் முழுக்க எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு நம்மளும் சேர்ந்து பிரார்த்தனை செய்வோம். நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோஸை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு யாருக்காவது தனிப்பட்ட முறையில உங்களுடைய ஹாரோஸ்கோப் செக் பண்ணிக்கணும்னா கீழே இருக்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, பார்க்கலாம். எதிலும் முதன்மை தன்மை வாய்ந்த மேஷராசிக்காரர்கள். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் மிதுன வீட்டுல பயணிச்சுட்டு இருக்காரு. மிதுன வீடு முயற்சி ஸ்தானம். அப்ப இந்த மாதம் நிறைய முயற்சிகள் பண்றதுக்கு நீங்க ரெடி ஆகலாம். நீங்க ஏதாவது ஒரு விஷயம் நெக்ஸ்ட் பிளான் பண்றதுக்கு இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்ட நகர்வுக்கு இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகளை ஸ்டார்ட் பண்ணலாம். அதிகப்படியான நன்மை தரும் விஷயம் என்னன்னா, அதிக மேஷராசிக்காரர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமோகமான மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துல அமர்ந்திருப்பதும், சூரிய பகவான் பஞ்சமாதிபதியான சூரிய பகவான் ஆட்சி வீட்டுல அமர்ந்திருக்கதும், அரசாங்க முயற்சிகள் இந்த நேரத்துல சக்சஸ் ஆகும். நிறைய பேருக்கு போலீஸ், ராணுவம், யூனிஃபார்ம் சர்வீஸ்ல வேலை கிடைக்கிறது, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஜாபு, யாரெல்லாம் ரிட்டன் எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த டைம்ல பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கிறது. ஸோ மேஷராசிக்காரர்களுக்கு அதிக அளவு அரசாங்க உத்தியோகத்துக்கான வாய்ப்பு இந்த மாதம் அமோகமா இருக்கு. நிறைய டிராவல் பண்ண போறீங்க, சின்ன சின்ன டிராவல்ஸ் நிறைய பண்ண போறீங்க, ஆன்மீக சுற்றுலா நிறைய போக போறீங்க. ஏன்னா 3ஆம் இடம் சிறு தூர பயணம்னு சொல்றது ராசிநாதன் போய் அமர்ந்து 9ஆம் இடமான தூர தேசத்து பயணத்தை பாக்குறாரு. அப்ப கண்டிப்பா சின்ன சின்ன டிராவலோ இல்ல பெரிய அளவுல ஆன்மீக சுற்றுலாவோ போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, உங்களுடைய முயற்சிகள்ல, உங்களுடைய பாதையில உங்களுடைய சகோதரர்களுடைய சப்போர்ட்டும் இந்த டைம்ல கிடைக்க போகுது. இல்லைங்க என்னோட சகோதரர்கள்லாம் வேஸ்ட், அவங்களால எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லி வெறுத்து போனவங்களுக்கு கூட
இந்த டைம்ல உங்க சகோதரர்கள் ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு ஹெல்ப் பண்ண காத்துட்டு இருக்காங்க. உங்களுடைய ஒற்றுமை மீண்டும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முக்கியமா மேஷராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு ஒரு டாக்குமெண்ட் சைன் ஆக போகுது, ஒரு சொத்து வாங்க போறீங்க. 7.5 சனிங்கிற விஷயத்தை மறந்து போயிடலாம். அதுவும் 30 வயசுக்கு மேல இருக்கவங்க கவலையே பட தேவையில்லை. 30 வயசுக்கு கீழே இருக்கவங்க தான் அதிகமான கவலைகள்ல இருந்தீங்க. இப்ப குரு பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பா மேஷராசிக்காரர்கள் 7.5 சனிங்கிற விஷயத்துல நினைச்சு கூட பார்க்க வேணாம். முக்கியமா உங்க ராசிநாதன் செவ்வாய் பகவான் 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்துல அமர்ந்து 6ஆம் இடமான சர்வீஸ் அப்படிங்கிற இடத்த பார்த்து, அதே 10ஆம் இடமான வேலை அப்படிங்கிற இடம், தொழில் அப்படிங்கிற ஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்காரு. அதனாலதான் சொன்னேன், மேஷராசிக்காரர்களுக்கு 100% அரசாங்க உத்தியோகத்திற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்கு. 9ஆம் இடம்னா அதிர்ஷ்டம், நல்ல நேரம். அப்ப அந்த அதிர்ஷ்டமும் நல்ல நேரமும் சேர்ந்து இந்த டைம்ல உங்களுக்கு யூஸ் ஆக போகுது. ஒரு ஜாப் நமக்கு கிடைக்கணும்னா நம்மளோட ஹார்ட் ஒர்க் மட்டும் பத்தாது, நமக்கு அந்த இடத்துல ஒரு லக்கும் வேலை செய்யணும். இந்த மாதம் ரெண்டுமே உங்ககிட்ட இருக்கு. 2க்கும் 7க்கும் அதிபதியான சுக்கிர பகவான் இந்த மாதம் நீச்சமா இருக்காருன்னு கவலைப்பட தேவையில்லை. முகம்னு சொல்லக்கூடிய கிரகம் நீச்சமாயிட்டாங்க, 6ஆம் இடத்துக்கு போயிருக்காங்க. நிறைய ஒர்க் பண்ண போறீங்க, நிறைய எஃபர்ட்ஸ் போட போறீங்க. உங்களோட ஹார்ட் ஒர்க்ஸ் நிறைய இருக்கும், உடல் ரீதியா பிசிக்கலா நிறைய உழைப்பீங்க. அப்ப என்ன ஆகும், உங்களுடைய முகம் வாடி போயிருக்கும் அல்லது டயர்ட்ல இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு அந்த டயர்ட்னஸ் உங்க ஃபேஸ்லயே தெரியும். ஸோ இந்த மாதிரியான ஜென்ரலான சூழ்நிலைகள் தான் சுக்கிர பகவான் நீச்சமானதுல. 7ஆம் அதிபதியும் அவர் தானே, நீச்சமாகலாமான்னு கேட்டா கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா உங்க ராசிநாதன் செவ்வாய் பகவானுடைய பார்வை சுக்கிர பகவான் மீது இருக்கு. அதனால அவர் நீச்சமானதுல நீங்க கவலைப்பட தேவையில்லை. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், 6ஆம் இடம் சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் 4ஆம் இடமான சுகஸ்தானத்துல போய் அமர்ந்திருக்காரு, குரு பகவானோட சேர்ந்து போய் அமர்ந்திருக்காரு. அதனாலதான் சொன்னேங்க, முயற்சி ஸ்தானம் குரு பகவானோட சேர்ந்து அமர்ந்திருக்கு. குரு பகவான் யாரு, உங்களுடைய பாக்கியாதிபதி. அப்ப அவரோட சேர்ந்து போய் உங்களுடைய முயற்சி ஸ்தான அதிபதி அமரும் போது உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் சக்சஸ் தானே. நிறைய பேருக்கு கோயில் திருப்பணி பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்க போகுது. யாராவது வீடு கட்டணும்னு சொல்லி பேங்க் லோனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த மந்த் உங்களுக்கு பேங்க் லோன் சாங்ஷன் ஆகும். ஏன்னா 6ஆம் இடம் கடன், 4ஆம் இடம் வீடு, 3ஆம் இடம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் டாக்குமெண்ட் சைன் பண்ணாதான் லோன் வாங்க முடியும், வீடு கட்ட முடியும். அப்போ எல்லா கிரக நிலைகளும் உங்களுக்கு சொத்து வாங்குறதுக்கான யோகத்தை கொடுக்குது. கடன் வாங்கி வீடு கட்ட போறீங்க, கடன் வாங்கி கார் வாங்க போறீங்க, கடன் வாங்கி லேண்ட் வாங்க போறீங்க. ஒரு சொத்து வாங்கக்கூடியதுக்கான யோகம் இந்த மாதம் அமோகமா இருக்கு. அது மட்டும் இல்ல, 5ஆம் இடத்துல சூரிய பகவான் 5 கிரகம், பூர்வ புண்ணிய ஸ்தானத்து அதிபதி ஆட்சியா இருக்காரு, சூரியனா இருந்து ஆட்சியா இருக்காரு. அப்போ தந்தை உங்களுக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும், அப்பாவை பத்தின சிந்தனைகள் அதிகமா வரும். அப்பாவனுடைய பிசினஸ்க்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க, அப்பாவனுடைய தொழிலுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க, இல்ல அப்பாவனுடைய வரவு செலவு கணக்குகள் நீங்க பாப்பீங்க, இல்ல அப்பா உங்ககிட்ட பினான்ஸை ஒப்படைக்கிறதுக்கான காலமும். 5ஆம் இட கிரகம் ஆட்சியா இருக்கு. அப்ப இத்தனை நாள் நீங்க வெயிட் பண்ணதுக்கான புண்ணிய பலன்கள் அத்தனையும் கிடைக்க போகுது. நிறைய பேர் உங்களுடைய பூர்வீகத்துக்கு போயிட்டு வருவீங்க, சொந்த ஊருக்கு போயிட்டு வருவீங்க. ரொம்ப நாள் ஃபாரின்ல இருக்கிறவங்க கூட இந்த டைம்ல உங்க பூர்வீகத்துக்கு மறுபடியும் போறதுக்கான வாய்ப்பு. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க, குலதெய்வம் வலுவா இருக்குங்க, குலதெய்வம் ஸ்ட்ராங்கா இருக்கு, உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. வாய்ப்பு இருக்காங்க, ஒரு தடவை குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா குலதெய்வ கிரகம் குலதெய்வ ஸ்தானத்திலேயே ஆட்சியா இருக்காரு. இந்த மாதம் நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம், 2ஆம் இடத்தை சனி பகவான் பாக்குறதும் 2 அதிபதி நீச்சமானதும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானங்கள்ல ஒரு சில தடைகள் ஏற்படலாம். ஆனா கிடைக்காம இருக்காது, கண்டிப்பா உங்களுடைய பணம் உங்களுக்காக கிடைக்கும். ஆனா ஒரு தடைக்கு பின் கிடைக்கும். அன்றாடம் செய்யக்கூடிய வருமானங்கள்ல ஒரு சில தடைகள் ஏற்படலாம். சனி பகவான் வக்ரமானது ஒரு விதத்துல மேஷராசிக்காரர்களுக்கு நன்மையே. ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் தேவையில்லாத விரைய செலவுகள் நிறைய கொடுத்துட்டு இருந்தாரு, ஸ்லீப்பிங் சரியான தூக்கமின்மையை கொடுத்துட்டு இருந்தாரு. இப்ப சனி பகவான் வக்ரமானதும் குரு பார்வை கிடைக்கிறதும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சனி பகவானை பற்றின கவலைகள் மேஷராசிக்காரர்களுக்கு தேவையே இல்லை. ஜென்ரலா மேஷராசிக்காரர்கள் உங்களுடைய கோபத்தையும் இந்த மாதம் கட்டுப்படுத்திக்கணும். கணவன் மனைவியா இருந்தாலும், நண்பர்களா இருந்தாலும், உங்களுடைய வாடிக்கையாளர்கள் கிட்ட பேச போதா இருந்தாலும் நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும், டக்குன்னு கோவப்பற்றக்கூடாது. பாசிட்டிவ்ஸ் இந்த மந்த் நிறைய இருக்கு. ஆனா ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்க விட்டு கொடுத்து போறது இன்னும் வெற்றியை தரும். இந்த மாதம் நீங்க வணங்கக்கூடிய தெய்வம் முழுக்க முழுக்க சிவன் வழிபாடு, திருவண்ணாமலை அண்ணாமலையார் வழிபாடு, உங்களுடைய குல தெய்வ கோயிலுக்கு போய் வழிபட்டுட்டு வர்றது. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் நிர்மலா ஐரோஜி. நன்றி, வணக்கம்.